Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். DIY க்ளோ ஃபேஸ் பேக். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்கணும்னா இந்த பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரா மில்க், காய்ச்சாத பால் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரோஸ் பெட்டல் பவுடர் வேணும். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அப்படியே அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ALPS குட்னஸ் பிராண்டில் இருக்கிற இந்த ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பியூரான சாண்டல்வுட் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வைல்ட் டர்மரிக், கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். அண்ட் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு எதாவது அலர்ஜி இருக்கா மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அலர்ஜி இருக்கா இல்லையான்னு தெரியலனா கொஞ்சமாக நீங்கள் ஃபேஸ் பேக் எடுத்து உங்களுக்கு கழுத்துக்கிட்ட அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே உங்களுக்கு எதாவது இரிட்டேஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் எந்த இரிட்டேஷனும் இல்லைனா உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே குட் வைப்ஸோட ஆரஞ்சு பிளாசம் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து பம்ப் பேக்கேஜிங்கில் வரும். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கும். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இந்த ஃபேஸ் வாஷ். அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலாக நீங்கள் வந்து பேக் போடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா கிளென்ஸான ஃபேஸில் தான் அந்த பேக் வந்து நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட என்ன ஃபேஸ் வாஷ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்லீஸ்ட் 1 மினிட்காவது நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீனாக இருக்கணும் ஃபேஸ். இப்போ 1 மினிட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா ரா மில்க் வந்து நல்லா ஃபேஸை நல்லா பிரைட்டர் பண்ணும் அண்ட் நல்லா சாஃப்ட் ஆக்கிடும் ஸ்கின்னை. அண்ட் சாண்டல்வுட் வந்து நம்ம பியூரான சாண்டல்வுட் தான் எடுக்கணும். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க இரிட்டேஷனோ இல்லை எதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து அதை நல்லா ஹீல் பண்ணும். காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் ஸ்கின்னையும் நல்லா வந்து க்ளோயிங்காக ஆக்கிடும். அண்ட் ரோஸ் பெட்டல்ஸும் அதே மாதிரி தான் நல்லா வந்து காம்ப்ளெக்ஷன் பிரைட்டர் பண்ணும். ப்ளஸ் நல்லா ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கிடும். நீங்கள் எது ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ட்ரைட் ரோஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து வைல்ட் டர்மரிக், கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட வந்து கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் மஞ்சளே யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் மஞ்சள் என்ன ப்ராப்ளம்னா அது எல்லோ ஸ்டெயின் வரும் ஃபேஸில். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணோன்னா அந்த எல்லோ டின்ட்லாம் இருக்காது. அண்ட் கஸ்தூரி மஞ்சளையும் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்தையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நார்மல் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டண்ட்டாகவே வந்து லைட்டான ஒரு க்ளோ கிடைக்கும். ப்ளஸ் வந்து நல்லா பிரைட்டாக சாஃப்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்கின் கேர் அப்படியே ஃபாலோ பண்ணிடணும். உங்கள்கிட்ட என்ன டோனர் இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கரண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த குட் வைப்ஸோட லாவெண்டர் டோனர். என்னோடய வீலாகில் இந்த PR பேக்கேஜிங்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ரிவ்யூ நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து சீரம் எடுத்திருக்கேன். இது பர்பிளோட சீரம். இந்த சீரமில் வந்து விட்டமின் C அண்ட் விட்டமின் B3 இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஆயில் டைப்பில் இருக்குது, சீரம் டைப்பில் இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போவுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்படியே ஸ்கின்னை விட்டுறாதீங்க. எதாவது மாய்ஸ்சரைசரோ இல்லை சீரமோ எதாவது இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்கின் கேர் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அப்போ தான் அந்த எஃபெக்ட் அப்படியே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட சீரம் இல்லைனா கூட நார்மல் க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்போ தான் ஸ்கின் வந்து நல்லா ப்ளம்ப்டாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். நான் யூஸ் பண்ண சீரம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஸ்டிக்கியாலாம் என் ஃபேஸில் இல்லை. ஸோ இந்த ஃபேஸ் பேக் அண்ட் இந்த ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ID. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshay saying bye bye and take care of yourself.